நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுற மில்க், அதாவது பால் பாக்கெட் கவரை வச்சு தாங்க ஒரு சின்னதாக ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பால் பாக்கெட் கவரை கொஞ்சமாக சுடுதண்ணியில் ஒரு டிடர்ஜென்ட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். இதுக்கு நான் மெஷர்மெண்ட்லாம் எடுத்துக்கலங்க. நம்ம பால் பாக்கெட் கவரை எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிச்சுக்கிட்டேன். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வச்சுக்கிட்டு 4 கார்னர்லேயும் யூ கட் மாதிரி பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், அதே தான் எல்லா சைடுமே. அப்புறம் நம்ம மல்லிப்பூவில் கனகாமரம் வச்சு கட்டுற மாதிரி அந்த பாக்கெட் கவர்லையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ஊசி எடுத்துக்கிட்டு அதில் நல்லா நூல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. எண்டில் பூ எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பரை ஒரு முன்னையும் பின்னையும் நம்ம சின்ன பிள்ளைகள் பாத்தாடி செய்வோம் தெரியுங்களா, அந்த மெத்தடில் மடித்து இதே மாதிரி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி கோத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக இதே மாதிரியே நல்லா கோத்து எடுத்துக்கோங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரியே இந்த கனகாமர கலரையும் அதே மாதிரி முன்ன பின்ன ஃபேன் மடிக்கிற மாதிரி, ஃபேனுக்கு பேப்பர் மடிக்கிற மாதிரி முன்னையும் பின்னையும் மாற்றி மாற்றி மடித்து இதே மாதிரி கோத்து எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. நம்ம சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்க மல்லிப்பூ மாதிரியே நமக்கு ரெடி ஆகிடும். இடையில இந்த கனகாமரம் வச்ச மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா?